இது ஒரு உண்மையான கதை. சிறுவன் மணிக்கு 12 வயது. அவனது தந்தை உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாக இருந்ததால் அவருக்கு பதிலாக மணிதான் வேலைக்கு சென்று வருவான். சிறுவன் மணி ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தான். ஒரு இரவு வேலை முடிந்து காட்டு வழியாக தனது மாட்டு வண்டியில் வீடு திரும்பி கொண்டிருந்தான். திடீரென்று வண்டி சக்கரம் உடைந்து நின்றது. எங்கும் கடும் இருட்டு. அப்போது புதருக்கு பின்னாடி இருந்து காலடி சத்தம் கேட்டது. 3 திருடர்கள் கையில் தடிகளுடன் வேகமாக வந்து மரியாதையாக பணத்தை பொருட்களை கொடுத்து விடு என்று மிரட்டினார்கள். பயந்து போன மணி கண்களை மூடிக்கொண்டு ஐயப்பா என்னை காப்பாற்று என்று அது கொண்டே வேண்டினார். யாரும் எதிர்பார்த்த நேரத்தில் அங்கு இடி முழக்கத்துடன் காவல் தெய்வமான கருப்பசாமி கோபமாக தோன்றினார். கையில் அருவாளுடன் கண்களை நெருப்பு பறக்க அவர் நின்ற தோரணையை பார்த்துட்டு அலையெடுத்து கொண்டு ஓடினார்கள். சிறிது நேரத்தில் கருப்பசாமியின் கோபம் தணிந்தது. அங்கு சாந்த ஸ்வரூபியாக ஐயப்பனும் தோன்றினார். மணியை ஆசீர்வதித்து மறைந்தார். ஐயப்ப பக்தர்களுக்கு துணையாக எப்போதும் கருப்பசாமி வருவார். சுவாமியே சரணம் ஐயப்பா.